இன்றைக்கி நம்ம மினி விளாக் பார்க்கலாங்களா. இன்றைக்கி ஆடி 18ங்க. ஆடி 18ங்கிறது மன்னர் காலத்துலேருந்தே கூட நீர்நிலைகள் எங்கெங்கே இருக்குதோ அங்கே போய் சாமி கும்பிட்றது நம்மளுடைய வழக்கங்க. சாமிங்கிறது 7 கன்னிமார்கள் வச்சு, 7 கன்னிமார்கள்னால் 7 கல் வச்சு சாமிக்கு தேங்காய், பூ, பழம், வெற்றிலைப்பாக்கு, அப்புறம் மாதுளம்பழம், ஆப்பிள் பழம், ஆரஞ்சு, கொய்யா, நவாப்பழம், இந்த மாதிரி பழங்களை எல்லாம் வச்சு அதோட இனிப்பு வகைக்கு இனிப்பும் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சரிசி, எள், பாசிப்பருப்பு வறுத்து அதையும் வச்சு சாமி கும்பிடுவது. வெல்லம் எல்லாம் ஊற வச்ச அந்த பச்சரிசி, பாசிப்பருப்பை வறுத்துக்கிட்டு லைட்டாக வெள்ளை எள் இல்லைன்னா கருப்பு எள் வறுத்துக்கிட்டு அதையும் அதில் கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதில் வெல்லம் கலந்து அது சாமிக்கு பிரசாதமாக படைக்கிறது நம்மளுடைய வழக்கங்க. அப்புறம் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு நூலுக்கு மஞ்சக்கயிறு கட்டி, நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அவங்களுக்கு அத்தனை நூல் பங்குக்கு மஞ்சள் தடவி அந்த மஞ்சள் கயிறை நம்ம சாமி கும்பிட்ட பின்னாடி நம்ம கட்டிக்கிறது நம்மளுடைய வழக்கங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் பரம்பரையாக வரப்போ ஏதோ ஒரு சின்ன பொண்ணுங்க யாராவது தவறிட்டாங்கன்னா நம்ம வீட்டு பொண்ணுங்கிற வழக்கத்துக்கு அந்த குழந்தைக்கும் துணி வாங்கி வளையல், பொட்டு, சீப்பு, ரிப்பன், அப்புறம் கண்ணாடி, துணி வாங்கி வச்சு கும்பிட்றது வழக்கங்க. இது தொன்று தொட்டு வந்துகிட்டே இருக்குதுங்க. ஆடி 18 அன்னைக்கு நம்ம கும்பிடுறது நமக்கு நல்லது, நம்ம வம்சாவளிகளுக்கும் நல்லது. அடுத்தடுத்து குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் புரியும், அவங்க எப்படி நம்ம சாமி கும்பிட்றோன்னு பார்த்து அடுத்த தலைமுறைகளும் சாமி கும்பிட்றதுக்கு வசதியாக இருக்குதுங்க. அது இல்லாமல் நீர்நிலைக்கு போய் நம்ம சாமி கும்பிடும்போது நமக்கு ஒரு நிம்மதியும் சாமியோடைய அருளும் கிடைக்குதுங்க. நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்குதுங்க. இது நிலைகளுக்கு போக முடியாதவங்க அவங்க வீட்லேயே போரு, கிணறு இல்லைன்னா தொட்டி அதற்கு முன்னாடியும் வச்சு கூட நம்ம இந்த 7 கன்னிமார்களை வச்சு சாமி கும்பிடலாங்க. அதுவும் கூட முடியாதவங்களுக்கு, பிரயாணம் பண்ணி போய் சாமி கும்பிட முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே சாமி கும்பிட்டுக்கலாங்க. மெயினாக நீர்நிலைகளில் வச்சு சாமி கும்பிட்றதாங்க நம்மளுடைய வழக்கம். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இனிப்பு கொடுக்கலாம். அப்புறம் கயிறு கட்டிக்கணும். நம்ம சாமி கும்பிட்டு முடித்து ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஆரத்தியை கொண்டு போய் ஆற்றுலையோ இல்லைன்னா நம்ம இதுலையோ விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வெள்ளை கயிறில் மஞ்சள் தடவணும் பாருங்கள், அதை எடுத்து சாமி கயிறை எல்லோரும் வீட்டில் இருக்க உறுப்பினர்கள் எல்லாருக்கும் கொடுத்து கட்டிக்கிறது நம்மளுடைய வழக்கங்க. இது நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் எல்லாருக்கும் கடைப்பிடிக்கிற ஒன்றுங்க. நம்ம முன்னோர்களும் இதை தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்மளும் நம்ம தலைமுறைகளுக்கு இதை தான் நம்ம சொல்லி கொடுத்து வந்துட்டுருக்குறோம். இந்த ஆடி 18 அன்னைக்கு நாங்கள் எங்களுடைய குடும்பத்தோட குழந்தைங்க, எங்கள் வீட்டில் அவர், அப்புறம் எங்கள் மாமியார் எல்லோரும் போய் சாமி கும்பிட்டு நிம்மதியாக வந்தோங்க. இதுதாங்க நம்மளுடைய ஆடி 18க்கு நாங்கள் கும்பிட்ட எங்களுடைய ஆடி 18 அன்னைக்கு புது துணி வாங்கி உடுத்துறது கூட ஒவ்வொருத்தர் வீட்டு முறைங்க. அப்புறம் நாங்கள் இதெல்லாம் சாமி கும்பிட்டு முடித்த வாட்டி கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம்.